எல்லாருக்கும் வணக்கம்பா. இது உங்கள் மகிழின் காவலர் பயிற்சி மையம். இன்னைக்கு நம்ம ஆன்லைன் டெஸ்ட் பேட்சோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பார்த்தோம். ஆன்லைன் டெஸ்ட் பேட்சில் போலீஸ் எக்ஸாமுக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எழுதியிருந்தாங்க. அந்த டெஸ்ட்டுக்கான பிரீஃபான எக்ஸ்பிளைன் வீடியோ இப்போ பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டோடது பார்க்கலாம். தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் தமிழ் வந்துட்டு நம்ம 20 கேள்வி கேட்டிருந்தோம். 6th தமிழ் புக்கில் ஃபர்ஸ்ட் டைம்ல இருக்கிற 3 பாடத்துல இருந்தும் ஒட்டு மொத்தமாக நம்ம 20 கேள்வி கேட்டிருந்தோம். அந்த 20க்கு 8 பிளஸ் எடுத்தா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். சரி, அந்த 20 கேள்விக்கான பிரீஃபான ஆன்சர் பார்க்கலாம். தென்மொழி என்ற இதழின் ஆசிரியர் யார்? 71வது கேள்வி. தென்மொழி என்ற இதழின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்துட்டு பெருஞ்சித்திரனார். ஆன்சர் பெருஞ்சித்திரனார். அவர் தென்மொழி அப்படின்ற ஒரு இதழ் மட்டும் எழுதல, அந்த 6th புக்ல தமிழ் நிலம், தமிழ் சிட்டு அப்படின்ட்டு இன்னும் 2 இதழையும் சேர்த்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து 72வது கேள்வி பார்க்கலாம். பாடல் அடிகளில் 2ஆம் எழுத்து ஒன்று போல் வருவது. பாடல் அடிகள்ல 2வது எழுத்து ஒன்று போல் வந்தா அது நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா அதை எதுகைன்னு சொல்றோம். பாடல் அடியில பொதுவாக முதல்ல இருக்கிற எழுத்தெல்லாம் ஒன்னா வந்துச்சுன்னா அதை மோனைன்ட்டும், கடைசியில இருக்கிற எழுத்தெல்லாம் ஒன்னா வந்தா அதை இயைபுன்னு சொல்றோம். சரி, அடுத்து பொறுத்துக. இன்ப தமிழ் அப்படின்ற ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டுல இருக்கிற விளைவுக்கு, அறிவுக்கு, இளமைக்கு, புலவருக்கு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. விளைவுக்கு நீர், விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், அறிவுக்கு தோல். அடுத்து இளமைக்கு பால். அடுத்து புலவருக்கு வேல் அப்படின்னு ஆன்சர் என்னது? ஆன்சர் சி. ஆன்சர் சி. விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவருக்கு வேல் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து 74வது கொஸ்டின். தமிழே உயிரே வணக்கம், தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் அப்படின்ற பாடலடிகளை பாடினது யாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அந்த பாட்டை பாடினது காசி ஆனந்தன். தமிழே உயிரே வணக்கம், தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் எனும் பாடலடிகளை பாடியவர் காசி ஆனந்தன். அடுத்து தமிழ்நாடு எனும் சொல் முதலில் ஆளப்பட்ட நூல் தொல்காப்பியம். வாக்கியம், அதாவது கூற்று 1ல தமிழ்நாடு அப்படின்ற சொல்ல ஃபர்ஸ்ட் சொன்ன நூல் தொல்காப்பியம் சொல்றாங்க. தமிழ் அப்படின்ற சொல்ல முதல்ல சொல்ற நூல் வந்து சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தொல்காப்பியமும் சிலப்பதிகாரமும் மாறி மாறி இருக்கு. தமிழ்நாடுன்னு ஃபர்ஸ்ட் சொன்னதுதான் சிலப்பதிகாரம், தமிழ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொன்னது தொல்காப்பியம். இப்போ ஆன்சர் வந்துட்டு 1, 2 ரெண்டுமே சரியில்லை. ஆப்ஷன் டி. அடுத்து 76வது கேள்வி. சரியான இணையை காண்க. பிப்ரவரி மாசம் 28ஆம் தேதி தேசிய அறிவியல் தினமா கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது ரைட்டு தான். இது சர் சி வி ராமனுடைய பிறந்த நாள்னு சொல்றாங்க. அது பிறந்த நாள் கிடையாது. அவரு கண்டுபிடிச்ச அந்த கண்டுபிடிப்பை வந்துட்டு சப்மிட் பண்ண நாள், கொடுத்த நாள் அது. அடுத்து ரியோ நகரில் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் போட்டி மாரியப்பன் அப்படின்றவர் அந்த ஒலிம்பிக் போட்டியில நீளம் தாண்டுதல்ல கலந்துக்கிட்டு தங்கப்பதக்கம் வாங்கினார் அப்படின்னு சொல்றாங்க. அவர் கலந்துக்கிட்டதெல்லாம் ஓகே தான், ரியோ நகர் அதெல்லாம் ஓகே தான். ஆனா அவர் நீளம் தாண்டுதல்ல கலந்துக்கல, அது உயரம் தாண்டுதல், அதனால அது தப்பு. அடுத்து இந்த போட்டி 2018ஆம் ஆண்டு நடைபெற்றது அப்படின்னு இருக்கு டி ஆப்ஷன்ல. அதுவும் 2018 கிடையாது, 2016. அதனால எது சரியா இருக்குன்னா ஆப்ஷன் ஏ தான் சரியா இருக்கு. அடுத்து 77. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற கலை சொல்லுக்கான சொல்லு எது அப்படின்னு கேட்கறாங்க. செயற்கை நுண்ணறிவு. ஆன்சர். அடுத்து 78. வாக்கியம் 1. திணையளவு போதா சிறுபுல் நீண்ட பனையளவு காட்டும் எனும் பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் திருவள்ளுவ மாலை அப்படின்னு சொல்றாங்க. சரிதான். அடுத்து வாக்கியம் 2. இந்த பாடலை பாடினவர் கம்பர்னு கொடுத்திருக்காங்க. கம்பர் இல்ல, கபிலர். கபிலரோட காலம் நம்மளுக்கு தெரியும் 2வது நூற்றாண்டு. கம்பருடைய காலம் 12வது நூற்றாண்டு. இந்த பாட்டை பாடினவர் கபிலர். அப்ப 1 சரி, 2 தப்பு. ஆப்ஷன் ஏ 1 மட்டும் சரி. சரி, ஓகே. அடுத்து 79. சிலப்பதிகாரம் எனும் காப்பியத்தை இயற்றிய இளங்கோவடிகள் டேஷ் மரபை சார்ந்தவர். இளங்கோவடிகள் எந்த மரபை சார்ந்தவர்னு கேட்கிறாங்க. ஒரு சேர மரபை சார்ந்தவர். அடுத்து 80வது கேள்வி. முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்கிறாங்க. முதல் எழுத்து நம்மளுக்கு தெரியும், இலக்கணத்துல இருக்கிற எழுத்துக்கள்ல முதல் எழுத்து சார்பு எழுத்து அப்படின்னு பிரிக்கிறோம். முதல் எழுத்துன்ட்டு உயிர் எழுத்து 12யும் மெய் எழுத்து 18யும் சொல்றோம். இந்த உயிர் எழுத்து 12 மெய் எழுத்து 18 ரெண்டு சேர்ந்த 30 எழுத்துக்களை தான் நம்ம முதல் எழுத்துக்கள் சொல்றோம். அடுத்து வாயுரை வாழ்த்து என்று அழைக்கப்படும் நூல் திருக்குறள். வாயுரை வாழ்த்து, உலக பொதுமறை அப்படியெல்லாம் சொல்றாங்க. சரி, அடுத்து 82வது கேள்வி. 7, 5, 8, 2 இந்த எண்களுடைய தமிழ் எண்கள் எழுதுங்க அப்படின்னு சொல்றாங்க. 7ன்னா நம்மளுக்கு தெரியும் தமிழ் எண்கள்ல ஏ அப்படின்னும், 5ன்னா ரூ அப்படின்னும், 8ன்னா ஆ அப்படின்னும், 2ன்னா உ அப்படின்னும் வரும். அப்ப ஆப்ஷன் சி ஏ ரூ ஆ உ அப்படின்றது ஆன்சர்.
அடுத்து 83வது கேள்வி, ஆயுதம் தொடர்பான சரியான இணையை காண்க, சரியான கூற்ற சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. இது துணைநிலை என்று அழைக்கப்படுகிறதுன்னு சொல்றாங்க. இது துணைநிலை கிடையாது, தனிநிலை. ஆயுத எழுத்துக்குன்னு நிறைய சிறப்பு பேர் அந்த புத்தகத்திலே கொடுத்திருப்பாங்க. தனிநிலை, அக்கேனம், கேடை எழுத்து, முப்புள்ளி, முப்பார் புள்ளி அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. இப்ப துணைநிலைன்னு சொல்ல மாட்டாங்க, அது தனிநிலைன்னு தான் சொல்லுவாங்க. தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று வருகிறது. இது ரைட்டு. தனக்கு முன் ஒரு குறில் எழுத்து, எடுத்துக்காட்டு எக்குன்னு வச்சுங்களேன், எக்கு ஏ அப்படின்றது ஒரு குறில் எழுத்து, அது நடுவுல வந்துட்டு அந்த ஆயுத எழுத்தான அக்கு வருது. அதுக்கப்புறம் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் கு அப்படின்ற வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று வரும். சொல்லுடைய இடையிலும் இறுதியிலும் வரும்னு சி ஆப்ஷன்ல சொல்றாங்க. சொல்லுடைய இடையிலும் வரும், இறுதியிலும் வரும்னு சொல்றாங்க. ஆயுத எழுத்து அப்படி வராது, சொல்லுடைய இடையில மட்டும்தான் வரும். அடுத்து தனித்து இயங்கும் பண்புடையது அப்படின்னு சொல்றாங்க. ஆயுத எழுத்து தனித்தெல்லாம் இயங்காது, அது இதோட சேர்ந்து தான் வரும். அதை நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தனக்கு முன் இருக்கிற ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின்னாடி இருக்கிற ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் சார்ந்து அதுக்கு நடுவில் தான் வரும். அதனாலவே இந்த ஆயுத எழுத்து சார்பு எழுத்துன்னு நம்ம சொல்லலாம். அடுத்து 84வது கேள்வி, இடப்புறம் என்னும் சொல்லை பிரித்து எழுதி கிடைப்பது ஆப்ஷன் சி, இடம் கூட்டல் புறம். அடுத்து 85, குயில் பாட்டு என்ற நூலின் ஆசிரியர். குயில் பாட்டு என்ற நூலின் ஆசிரியர் பாரதியார். கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாப்பா பாட்டு, இது மாதிரி நூலுடைய ஆசிரியர் பாரதியார். ஆனா குயில் அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஸ் ஆகும். குயில் நம்ம வேற யாருக்கே படிச்சிருக்குன்ற மாதிரி. குயில் என்ற இதழின் ஆசிரியர் தான் பாரதிதாசன். ஆப்ஷன் பில இருக்காரு இல்லைங்க பாரதிதாசன், அவரு குயில் அப்படின்ற இதழின் ஆசிரியர் தான் பாரதிதாசன். அடுத்து 86, கடற்கொள்ளை பறவை கப்பல் பறவை என்றும் அழைக்கப்படுகிறது. இது 400 மீட்டர் வரை தரையிறங்காமல் பறக்கும் சொல்றாங்க. ரைட்டு தான், வாக்கியம் 1 ரைட்டு. அடுத்து வாக்கியம் 2, உலகிலே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை இனம் ஆர்டிக் ஆலா சொல்றாங்க. அதுவும் சரிதான். அப்ப 86க்கு ஆன்சர் 1, 2 சரி, ஆப்ஷன் சி. அடுத்து 87வது கேள்வி, தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பட்டவர் யாருன்னு கேட்கிறாங்க. நெல்லை சு முத்து, ஆப்ஷன் டி. நெல்லை சு முத்து தான் அப்துல் கலாம் வந்து புகழ்ந்து சொல்றாரு, தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து 88, வாக்கியம் 1, உலகிலே முதலாக ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா சொல்றாங்க. ரைட்டு தான், சவுதி அரேபியா தான் ஃபர்ஸ்ட் ரோபோவுக்கு குடியுரிமை வழங்குச்சு. அடுத்து வாக்கியம் 2, முதல் குடியுரிமை பெற்ற ரோபோவான சோஃபியாவிற்கு, பேரு சோஃபியா தெரியும், புதுமைகளின் வெற்றியாளர்னு ஒரு பட்டம் கொடுத்தாங்க. இந்த பட்டத்தை கொடுத்தது வந்து உலக அறிவியல் மன்றம் அப்படின்னு சொல்றாங்க. உலக அறிவியல் மன்றம் கிடையாது, ஐநா மன்றம், ஐநா சபை தான் அதுக்கு சோஃபியாவுக்கு வந்து புதுமைகளின் வெற்றியாளர் அப்படின்ற பட்டத்தை கொடுத்திருப்பாங்க. அப்போ 1 மட்டும் சரி, ஆப்ஷன் ஏ. அடுத்து 89க்கு இந்த கேள்வியில இருக்கிற ஆப்ஷனே தப்பா இருக்கும். ஆன்சர் நான் சொல்றேன், டைரக்டா நீங்க நோட் பண்ணீங்க. முத்துச்சுடர் போல தூய நிறத்தில் சித்தம் மகிழ்ந்திட சித்தம் அப்படின்ட்டு பொறுத்தவை கொடுத்திருக்காங்க. அதுக்கு ஆன்சரா வந்துட்டு நிலா ஒளி தென்றல் மாடங்கள் உள்ளம்னு இருக்கு. ஆன்சர் சொல்றேன், முத்துச்சுடர் போல நிலா ஒளி, தூய நிறத்தில் மாடங்கள், சித்தம் மகிழ்ந்திட தென்றல், சித்தம்னா உள்ளம் அப்படின்ட்டு குறிச்சிங்க. ஆன்சர் அதுல மாத்தி குறிச்சிங்க. கொஸ்டின்ல வந்துட்டு அது தப்பா இருக்கு. சரி, 90வது கேள்வி, கடைசி கேள்வி, அவன் கூட்டல் அலிபோல் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். அவன் கூட்டல் அலிபோல் என்ற சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது அவன் அலிபோல், ஆப்ஷன் சி. போலீஸ் எக்ஸாமுக்கு ஒரு தமிழ்ல வந்துட்டு தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்ல ரொம்ப பேசிக்கான கேள்வியா தான் இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு ஆசிரியர் குறிப்பு, நூல் குறிப்பு, இது மாதிரி சேர்த்து எழுதுக, பிரித்து எழுதுக, இது மாதிரியான விஷயம், கலைச்சொற்கள், இது போன்ற விஷயத்த நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து படிச்சாலே நம்ம தாராளமா 80க்கு 40%, அதாவது 32 மதிப்பெண்களுக்கு மேலே எடுத்து நம்ம செலக்ட் ஆகிடலாம். அடுத்த வீடியோல பொது அறிவு தொடர்பான வீடியோவை நம்ம பார்க்கலாம். நன்றி.